ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு யூடியூப் சேனல். நான் உங்க சிந்து. டெய்லியுமே நீங்க இட்லி தோசை அப்படின்னு சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிக்குதா, வேற ரெசிபி சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பா இது உங்களுக்கான வீடியோ தான். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இன்னைக்கு அடை தோசை தான் செய்ய போறோம். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியான செய்யக்கூடிய ரெசிபி. வீடியோக்குள்ள போலாம். அரிசி வந்து ஒரு அரிசி ஒரு காப்பி உங்களுக்கு புரியல அப்படின்னா அரிசி ஒரு கப் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த ஒரு கப்புக்கு ஏற்ற மாதிரி உளுத்தம்பருப்பும் கடலப்பருப்பும் குழம்பருப்பும் அதாவது துவரம் பருப்பும் கடலப்பருப்பும் ரெண்டும் சேர்த்து அரை கப்பு ரெண்டும் போட்டாச்சு. பாசிப்பருப்பு அது ஒரு 1/4 கப், உளுத்தம்பருப்பு அது ஒரு 1/4 கப், காஞ்ச மிளகா உங்களுக்கு ஏன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 8 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன், அதையும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இப்போ தண்ணி போட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் போல அரிசியும் பருப்பு ஊறட்டும், நல்லா ஊறணும். தோசைக்கான சட்னி ரெடி பண்ண போறோம். அந்த சட்னிக்கு தேங்காய் சட்னி தான் அரைக்க போறோம். அந்த தேங்காய் சட்னி சரி தேங்காய் எடுக்கலாம் தேங்காய் விழுந்து இருந்தது. சரி அது எடுக்கலாம் தான் வரேன். 2 தேங்காய் நமக்கு விழுந்துருது, எடுப்போம். 2 தேங்காய் விழுந்திருக்கு. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தேங்காய் கட் பண்ணலாம். நவர் தரேன். குடி குடி. இப்போ நம்ம தேங்காய் சட்னி அரைக்க போகிறோம். தேங்காய் சட்னிக்கு தேவையான தேங்காய் வச்சுருக்கோம். ஒரு பல் இஞ்சி, அதுக்கப்புறமா பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் மட்டும் பல்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுவோம். தேவையான அளவுக்கு தேங்காய் மட்டும் ஃபஸ்ட்டு பல்ஸ் பண்ணிக்கோங்க. பல்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இஞ்சியும் பச்சை மிளகா அதில் நெக்ஸ்ட் போட்டு அரைக்கலாம். தேங்காய் மட்டும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தேங்காய் பல்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் இஞ்சி இவ்வளோ எடுத்துருக்கோம், பச்சை மிளகா போடுறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு பொட்டுக்கடலை போடுறோம். போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மையாச்சுனா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. நான் உப்பு போட்டு தான் அரைக்க போகிறேன். நம்ம தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், நல்லாவே அரைச்சாச்சு. இந்த போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அரிசி பருப்பு எல்லாம் ஊற வச்சு 2 நாள் ஆயிடுச்சு, நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் காஞ்ச மிளகா போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பல்ஸ் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம காஞ்ச மிளகா போட்டுருவோம். காஞ்ச மிளகா போட்டு ஃபர்ஸ்ட் நல்லா பல்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பருப்பு போட்டு அரைக்கலாம். ஃபர்ஸ்ட் காஞ்ச மிளகா நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. பல்ஸ் பண்ணி இதிலே நம்ம ஊற வச்ச பருப்பு அதை போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக தோசை பதம் அளவுக்கு நம்ம எப்படி இருக்கும் அதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பருப்பு மிளகாயும் நம்ம அரைச்சாச்சுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம், நல்லா நைஸாகவே அரைச்சிருக்கோம். ஆனால் தோசை பதத்துக்கு நல்லா நைஸாகவே அரைச்சிருக்கோம். இந்த பதத்துக்கு அரைச்சிட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம கடைசியாக நம்ம மாவு அரிசியில் அரைச்சி ஒன்றா சேர்க்கும் போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஊர் அரிசி நம்ம எதுவும் அரைச்சி அதே போட்டு நம்ம அரிசி மட்டும் அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நம்ம அரிசி அரைச்சி வச்சாச்சு. நல்லா நைஸாக தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஏற்கனவே பருப்பும் காஞ்ச மிளகாலாம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம். இப்போ இதை கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தோசை ஊற்றுறோம். இப்போ என் பையன் நல்லா மெலிசா தான் பிடிக்கும், நம்ம மெலிசா ஊற்றுறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ எப்படி வேணுமோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க அடையாவோ இல்லை மெலி தோசையாவே நீங்க ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றியாச்சு பாருங்க. நம்ம இதுல கொத்தமல்லி ஆட் பண்ணி சொல்ல வந்துட்டேன். கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா வாசனை ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம தோசை ஊற்றிட்டு அதை நம்ம தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருக்காங்க. அது வேகத்துக்கு எதுவாக இருக்கும்.
இப்போ நம்ம வந்து தோசையும் ஊற்றியாச்சு, சட்னி ரெடியா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்களும் சாப்பிட்டு பாருங்க, செஞ்சு பாருங்க. ரொம்பவே சுவையா இருக்கும். வீட்டில் இருக்க குழந்தைங்க வந்து பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க. நீங்க வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்.